அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மின்வாரிய தலைவரை சந்தித்து நமது ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு கடிதங்களை கொடுத்து பேசினோம். அதில் ஒன்று ஊர் மாற்றல் உத்தரவுகளை ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அப்பொழுது சொன்னார். அதேபோல் இன்றைக்கு தலைமை பொறியாளர் பணிப்பவர்களை கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாட்களுக்கு பிறகு சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கடிதங்களுக்கு மேலே இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். தலைமை பொறியாளர் பணிப்பவரை சந்தித்து பேசிய பொழுதும் ஊர் மாறுதல் உத்தரவு, மாடிஃபிகேஷன், ரீபேக்கு, மெடிக்கல் கிரெடிட்ஸ் என்று எண்ணற்ற விஷயங்கள் கடிதங்கள் கொடுத்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, எல்லா உத்தரவுகளையும் தற்போது நிறுத்தி வைத்துவிட்டு மின்துறை அமைச்சர் புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கும் மின்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்கள், ஆன்லைனில் ஏற்றுங்க, அதை ஒரு புதிய திட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு கொண்டு இருக்கக்கூடிய என்ன திட்டம், ஆசிரியர்கள் பாஸ் படுமா. ஏற்கனவே தமிழக அரசில் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் திட்டத்தில் எப்படி ஊர் மாறுதல் பிறப்பிக்கப்படுகிறதோ அதே மாதிரி திட்டத்தை மின்சார வாரியத்தில் அமலாக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை விரைந்து அமலாக்கம் செய்ய வேண்டும் என்றும் நமது மின்வாரிய தலைமைக்கும் சொல்லியிருக்கார். அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர் செக்ஷன் ஐடி டிவிஷனில், ஐடி ஏரியாவில் அதற்கான வேலைகள் துரிதமாக நடக்கிறது. அதற்கு காரணம்னா, தொடர்ந்து மின்சார வாரியத்தில் வாரிய தலைமை, இதுக்கு முன்பாக இருந்த அரசாங்கம், அதுக்கு முன்பாக இருந்த அரசாங்கம், எல்லா அரசாங்கங்களும் தொடர்ந்து வற்புறுத்தி நம்ம ஒரு கடிதம் கொடுத்தோம். வெளிப்படைத்தன்மையான ஊர் மாறுதல் உத்தரவுகளை வழங்கணும், எத்தனை வேக்கன்சி இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணாங்க என்ற விவரங்களை நம்ம டிஎன்இயோட வெப்பு போர்ட்டலில் போடணும் என்றால் நம்ம தொடர்ந்து 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக சொல்லி வந்த விஷயம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்போ இந்த உத்தரவுகள் இனிமேல் எந்த உத்தரவும் அப்படி வராது. இனிமேல் புதிய அந்த கவுன்சிலிங் திட்டத்தின் அடிப்படையில், ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாரிய உத்தரவு ஆர்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் கவுன்சிலிங்கில் போடுவாங்க. இவங்க வேக்கன்சி பதுக்கி வச்சுட்டு ஒன்று அடப்புறது, புரோக்கர் மூலமாக காசு கொடுத்து வாங்கிறது, எந்த நடவடிக்கைகளும் இருக்காது. ஒருவேளை 100 வேக்கன்சிக்கு 80 வேக்கன்சியாக இருக்குது, 20 வச்சு பதுக்குனாங்கன்னா, பதுக்கணுங்க யாருன்னு நமது மின்வூழியர் மத்திய சீட்டு சங்கத்துக்கு சொன்னால், பதுக்கின அந்த ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு நமது சங்கம் தயங்காது என்பதை இதன் மூலமாக தீர்த்து இது நாம் வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக நடந்து வந்த ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நாம் நம்புகிறோம். இங்கே புது அரசாங்கம் வந்திருக்கு, நிறைய அறிவிப்புகள் கொடுக்குறாங்க, மின்சார வாரியத்தில் நிறைய அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு, ஊர் மாறுதல் தொடர்பான அறிவிப்பு, மின்சார சிக்கல் தொடர்பான அறிவிப்பு, பல்வேறு அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் அறிவிப்பு என்பது நடைமுறையாக்களுக்கு வரணும். இந்த அறிவிப்பு என்பது நேர்மையான, வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் என்று அனைத்து ஊழியர்களும் சொல்கின்ற மாதிரி இருக்கணும். மீண்டும் பழைய ஆட்சியில் இருந்த மாதிரி கரவேட்டி கட்டங்களாக மின்சார வாரியத்தை ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்காது. கொண்டு வந்த திட்டத்துக்கு நேர் மாறாகத்தான் போயும் இது ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு காணாமல் போகும் என்பதை தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இதை ஒட்டி என்ன நடந்துருக்கு, புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மின்சார வாரியம் மட்டும் அனைத்து துறைகளிலும் இந்த காசு கொடுத்து புரோக்கரேஜ் பண்ண லஞ்ச ஊழல் பேர்வழிகள் பட்டியலை கேட்குறாங்க. மின்சார வாரியத்திலும் கேட்குறாங்க, அனைத்து துறைகளையும் கேட்குறாங்க, நம்மளையும் கேட்டிருக்காங்க. நாமளும் பட்டியல் எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னு சொன்னால், கிளைகளில் நமது தோழர்கள், நமது நிர்வாகிகள் பகிரங்கமாக கோட்ட நிர்வாகத்தோடு, வட்ட நிர்வாகத்தோடு தவறு செய்தால், தவறு நடந்தால் மோத வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அரசு வெளிப்படைத்தன்மையாக நடத்த வேண்டும் என்று சொல்கிறது, மின்துறை அமைச்சர் வெளிப்படைத்தன்மை நடத்துவோம் என்று சொல்கிறார். ஆனால் அதை அமலாக்கம் செய்கின்ற இடத்தில் தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளை தட்டி கேட்க வேண்டியது நமது முதல் கடமை, பிரதான கடமை என்பதை நான் இதன் மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ ஜூலை மாதம் ஆர்டி வருதுன்னா, ஜூன் மாதம் கடைசி 3 தேதிகளில் எல்லா இடங்களில் இருக்கிற வேக்கன்சியை நம்ம வெப் போர்ட்டலில் போட்டுறோம். அந்த வேக்கன்சியை பார்த்து யார் யாருக்கு எங்கெங்கே வேண்டும் என்று அப்ளை பண்ணிக்கலாம் என்று அவர்கள் சொல்லிட்டாங்க. அநேகமாக இந்த திட்டம் அமலாக்கம் செய்யப்பட்டால் மின்னூழியர் மத்திய சீட்டு செலுத்தின நீண்ட நாள் கனவு என்று கூட சொல்லலாம். அந்த கனவு நினைவாக போகிறது. இது நினைவாகுவதற்கு நாம் தான் அடிப்படையாக காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதையும் உறக்க சொல்கிறோம். இந்த மின்சார வாரியத்தில் எந்த தொழிற்சங்கங்களும் நேர்மையான நிர்வாகத்தை நடத்தணும், ஊழலற்ற நிர்வாகம் நடத்தணும் என்று யாரும் குரல் கொடுக்கவே இல்லை, நம்மை தவிர.
நோட்டீஸ் போட்டிருக்கோம், போஸ்டர் போட்டிருக்கோம், பேனர் வச்சுருக்கிறோம், தவறு நடந்ததை தட்டி கட்டி எண்ணற்ற பேனர்கள் வச்சுருக்கிறோம், சில அதிகாரிகள் மீது கம்ப்ளைண்ட் புகார் கடிதமே கொடுத்துருக்குறோம் என்றெல்லாம் கடந்து வந்த பாதையில் இப்பொழுது இந்த புதிய அரசு, புதிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரம் அரசு எங்களது ஆளும் கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆளுங்கட்சி பிரமுகர்கள் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்பதையும் இந்த வீடியோவின் மூலமாக மின்துறை அமைச்சருக்கு, தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அப்படி ஒருவேளை தலையிட்டால் தலையிடுபவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக மின்சார வாரியத்தில் புதிதாக அமலாக்கம் செய்ய இருக்கின்ற இந்த விஷயம் என்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. தமிழகம் முழுவதும் ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்தி கொண்டு புரோக்கரேஜ் பண்ணிந்த லஞ்ச ஊழல் பேரிடர்களுக்கு இது மிகப்பெரிய சம்மட்டி அடி என்று தான் நாம் கருதுகிறோம். உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச மிகப்பெரிய புரோக்கர்லாம் இருப்பாங்க, தேனியில் இருக்காங்க, கோயம்புத்தூர் இருக்காங்க, பல இடங்களில் இருக்காங்க, அவர்கள் பெயரை மாநில மையத்திற்கு அனுப்பும்படி மாநில மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நல்ல விஷயம் நடந்தேறி இருக்கிறது. நிறைய கடிதங்கள் வந்து அனைத்து கடிதங்களும் கொடுத்துருக்கிறோம். ஆன் மெரிட் பேசிஸில் போடுவோம் என்று தலைமை பொறிய பணிப்பு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த உத்தரவுகள் வந்த பிறகு அந்த உத்தரவு மெரிட்டில் 1-2 கேஸ் போட்டுக்கிறாங்கன்னா அதை நமது கவனத்திற்கு கொண்டு வாங்க, மீண்டும் கொண்டு போய் பேசுவோம். மெரிட்டாக போடுவதற்கு நடவடிக்கை மின்னோடு மத்திய செய்யும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம். இந்த வீடியோவை நமது தோழர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமது சேனல் மின்கதிர் சேனலை மின்னோடிற மத்தியப்பின் உறுப்பினர் அல்லாதவர்கள் வெல்விஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.